மத்திய அரசினுடைய இலவச வீடு கட்டும் திட்டத்தின் குறித்தான அறிவிப்பு தற்போது வந்திருக்கு. அது தொடர்பான செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளுக்கான வீடு கட்டும் திட்டத்தின் கீழே விண்ணப்பத்திற்கான கால அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க. மே 15ஆம் தேதியுடன் அவகாசம் நிறைவடைந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு டிசம்பர் வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு. இதற்காக pmaymis.government.in என்ற வெப்சைட்டை தொடங்கியிருக்காங்க. அதிலே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது. அந்த வகையில் மிக முக்கிய திட்டமாக பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் கடனுதவி பெறுவதற்கு விண்ணப்பித்தால் 2.67 லட்சம் வரை உங்களுக்கு மானியமாக கிடைக்குது. இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே 3 கோடி வீடுகள் இந்த ஆண்டுக்குள் கட்டி கொடுப்பதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புல இருந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வீடுகளை கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டு வருது. இதில் 3 தவணையாக பணம் வழங்குறாங்க. முதல் தவணையாக 50,000 ரூபா, 2ஆம் தவணையாக 1,50,000 ரூபா, 3ஆம் தவணையாக 50,000 ரூபா வழங்கப்படுது. மொத்தம் 2,67,000 ரூபா. இதில் 1 லட்சத்தை மாநில அரசு வழங்குது. மீது உள்ள தொகையை மத்திய அரசு மானியமாக கொடுக்குது. இந்த திட்டம் முதன்மையாக அனைவருக்கும் வீட்டு வசதி வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு. ஏற்கனவே ஒரு வீட்டை சொந்தமாக கொண்டவர்கள் அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வீட்டை வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த திட்டத்தின் நன்மையை பெற தகுதி கிடையாது. புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு மே 15ஆம் தேதி அவகாசம் நிறைவடைஞ்ச நிலையில் இந்த ஆண்டு டிசம்பர் 2025 வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதற்காக ஆன்லைனில் pmaymis.government.in என்ற வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நன்றி.